வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய தொழிற்சங்க பிரிவினுடைய மாநில செயலாளர் திரு அன்பு தென்னரசு அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம். இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து ஒரு 8% மேல வாக்குகள் வாங்கி ஒரு மாநில கட்சியாக நீங்கள் அங்கீகாரம் பெற்றிருக்கீங்க. இந்த மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதற்கு பின்பு நீங்கள் சந்திக்கும் முதல் தேர்தல் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். இதில் உங்களுடைய வாக்கு வங்கிகள் இன்னும் பலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்கள் வெற்றி வாய்ப்புகள் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏற்கனவே நிறுத்தி இந்த அதே அவங்க தான் நிறுத்திருக்கீங்களா? இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் தர்மபுரி வேட்பாளர் தான் நீங்க இப்போ நிப்பாட்டிருக்கோம். நல்ல களமாடக்கூடிய ஒரு கேடர் அவங்க, நல்ல பேச்சாற்றல் எல்லாமே உண்டு. நல்ல நல்ல வேட்பாளர் தான் நாங்கள் சொல்லுவோம். ஒரு தேர்தலை நாம் சந்திக்கின்ற போது வெற்றியை நோக்கி மட்டும்தான் நம்ம களத்தில் இறங்குறோம். ஆனால் அங்கே உள்ள கள நிலவரங்கள் வெற்றி தோல்வியை பின்னடைவு செய்கிறோம், அது பண்ணுறோம். நாங்கள் இப்போது வெல்லணும் அப்படின்ற முதல்ல எங்களுக்கு அங்கீகாரமே இல்லை, டெபாசிட் வாங்கலை எல்லாமே சொல்லுவாங்க. இப்போ ஒரு 2 நிரந்தர சின்னம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாங்கள் கேட்குற சின்னம் தேர்தல் ஆணையம் கொடுப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த தேர்தலில் கொடுப்பாங்களான்னு தெரியல. அது அதுக்கு நேரம் முடிஞ்சிது. இப்போ நாங்கள் மைக் சின்னத்தை வச்சு தான் நீங்கள் 8% வாங்கினீங்க இல்லையா? ஆமாம், மைக் சின்னத்தை வச்சு தான் நாங்கள் 8% வாங்கினோம். ஆனால் விவசாய சின்னத்தின் மீது அண்ணனுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது. ஒரு உளப்பூர்வமாக அந்த உழவு பெருமக்களை வாழ்விப்பதற்கான இதே கரும்பு விவசாய சின்னம் தான் வேணுன்றது இல்லை. ஏதாவது சம்பந்தமாக விவசாய சம்பந்தமான விவசாய சின்னம் வேற வடிவங்களில் கூட இப்போ ஏர் உழவன் ஒரு சின்னம் இருந்தது ஏற்கனவே, அவங்க ஜனதா கட்சி சின்னமாக வச்சுருந்தாங்க. அது கடைசியாக இவர் வச்சிருந்தார், சுப்பிரமணிய சாமி வச்சிருந்தார் ஜனதா கட்சி அந்த பேரில். அந்த ஏர் சின்னத்தை அவர் தான் வச்சிருந்தார். இப்போ அவரும் அந்த ஜனதா கட்சி இல்லை, அவர்கிட்டையும் இல்லை, அவர் தான் போய் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்துட்டார். அதனால் அந்த சின்னம் கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த சின்னம் என்பது எங்களுக்கு அடுத்த தேர்தலில் தான் நாங்கள் முடிவு செய்வோம். அது இப்போ இந்த தேர்தல் ஆணையத்தில் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கரும்பு விவசாயி சின்னம் இல்லாமல் இந்த மைக் சின்னத்திலேயே நீங்கள் இவ்வளவு இது வாங்கிட்டீங்க இல்லையா? அப்போது தொண்டர்களோடு நினைப்பாங்க, நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இதே இருக்கலாமே அப்படின்னு. அது பெரும்பாலான தம்பிமார்கள்ட்ட அந்த எண்ணம் இருக்குது. எளிதாக இருக்குது சின்னம் கொண்டு சேர்க்கறதுக்கு, வரைகிறதுக்கு, பொது எல்லாத்துக்குமே ரொம்ப எளிதாக. நீங்கள் கரும்பு விவசாயி சின்னம் வரைகிறத விட ஒளிவாங்கி சின்னம் ரொம்ப வரைகிறதுக்கெல்லாம் எளிதாக இருக்குது. அதுதான் அண்ணன் நினைக்கிறது அந்த உளப்பூர்வமாக அந்த விவசாயத்தோட ஒன்றி இருக்கணும். இது விவசாய மண், இது உங்கள் சின்னம் இல்லாமல் யாரும் ஸ்டேஜில் பேச முடியாது. யாருமே பேச முடியாது. எந்த இசை நிகழ்ச்சியிலேருந்து அந்த ஒளிவாங்கி சின்னம் தேவை. இருந்தாலும் இப்போ இந்த தேர்தலில் வெற்றியை நோக்கி தான் நாங்கள் களத்தில் இறங்கியிருக்கோம். விக்கிரவாண்டி தேர்தலில் வெற்றி பெறணும் என்ற உறுதியில் தான் இறங்கியிருக்கோம். இல்லை, பொதுவாக ஒரு இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி கொஞ்சம் பலமாக இருப்பாங்க. ஏன்னா இங்கே பிரதான எதிர்கட்சியான அதிமுகவே தேர்தலேருந்து விலகி நிற்கிறாங்க. ஏற்கனவே ஈரோடு தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கல, காங்கிரஸ் அவங்களோட ஆதரவு கட்சியான காங்கிரஸ் தான் நின்றது. அதுக்கே திராவிட முன்னேற்ற கழகம் ஏறக்குறைய 1000 கோடிக்கு மேலே செலவழித்தாங்க. ஒரு இடைத்தேர்தலுக்கு 1000 கோடி ரூபாய் செலவழிச்சது அது ஈரோடு இடைத்தேர்தல் தான். மக்களை எல்லாம் மந்தைகளாக கொண்டு போய் பட்டியல் அடைச்சி அதில் நாம் தமிழர் 10,000 ஓட்டுக்கிட்ட வாங்கணும். அந்த நாங்கள் பெரிய இழப்பு இல்லை எங்களுக்கு. இவ்வளோ இதுலேயும் எங்களுக்கு இழப்பு இல்லாத வாக்கு வாங்கணும். நாங்கள் இப்போ இப்பயே உங்களுக்கு 9 அமைச்சர்களை பொறுப்பு போட்டிருக்காங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு. திராவிட முன்னேற்ற ஆமாம், எப்படியாவது ஜெயிக்கணும். 9 அமைச்சர்களே 9 பேர் தேர்தல் காலத்தில் இருந்தாங்கன்னா மக்கள் பணிக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. மக்கள் பணி ஆற்றணுன்ற அவசியம் அவங்களுக்கு இல்லை. வெல்லணும் அப்படின்றதுல போய் நிற்கிறாங்க. பணப்பேட்டிகள் போய் இறங்கிங்களும் நிறையா ஏற்கனவே சொல்லி அவர் எடப்பாடி தான் சொல்லியிருக்காரு. திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது போல ஈரோடு ஃபார்முலா அப்படின்ற மாதிரி இப்போ விக்கிரவாண்டி புதிய ஃபார்முலா கூட அதெல்லாம் சொல்றீங்க. ஆனா இந்த எதிர்த்தரப்பு என்னன்னு சொல்றாங்கன்னா, ஒரு தேர்தலில் நமக்கு வெற்றி கிடையாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த மாதிரி ஒரு பேச்சுக்கள் சொல்றது அப்படின்னு அதிமுக மேலையும் எல்லா கட்சிகளும் தேமுதிக விலகிட்டாங்க சொல்றது அப்படின்னு இல்லை. நிதர்சனம் உண்மையை நீங்க பாக்குறீங்க. ஒரு கெடா வெட்டி விருந்து வச்சு, திருமணம் பண்ணவங்களை அடைச்சி வச்சு கெடா வெட்டி விருந்து வச்சு உங்களுக்கு ஓட்டை பறிச்சது திருமங்கலம் ஃபார்முலா. அது அடுத்தது மக்களை விருந்துலாம் இல்லை, காலையிலேருந்து சாயந்தரம் தொலைக்காட்சி பெட்டி போட்டு விட்டு, நாடகங்களை போட்டு விட்டு கொண்டு பெட்டிக்குள்ளே அடைச்சி வச்சு, இதை விட இன்னும் கொடுமைன்னாக்கா
அதிமுகவும் சரி திமுகவும் சரி கூட்டங்களுக்கு அமைச்சர் பெருமக்கள் யார் வந்தாலும் சரி கூட்டம் கூட்டுவதற்கு மக்களை காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது. இவங்களுக்கு காசு கொடுத்து கூப்பிட்றதுக்கே ஆள் இல்லை. திமுகவில் என்ன பண்ணாங்கன்னா அந்த கூட்டத்துக்கு போகாதீங்கன்ட்டு 300 ரூபா கொடுத்தாங்க. அந்த கூட்டத்துக்கு போகக்கூடாது, அதுக்கு 300 ரூபா இப்படிலாம் செலவழிச்சாங்க. இப்போ அதே கூத்துகள் இங்கே அரங்கேறும். இதே விக்கிரவாண்டியிலும் இது இன்னும் விக்கிரவாண்டி ஃபார்முலான்னு ஒன்று வகுத்தாலும் வகுப்பாங்க. இல்ல நீங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் எல்லாமே சொல்லிதான் எடப்பாடி அவரும் விலகி நிக்கிறாரு. ஏன்னா ஒரு பிரதான எதிர்க்கட்சி ஒரு 36% கிட்ட வாக்கு வாங்கியிருந்தது, இப்ப அது குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்களே விலகி இருக்கும் பொழுது நாம் தமிழர் போன்றவர்களை இவ்வளவு ஒரு மிருக பலம் கொண்டவர்களை எப்படி எதிர்க்க முடியும்? இல்லை உங்களுக்கு தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வி அப்படின்ட்டு எனக்கு தோற்று போயிடுவோன்ட்டு ஒரு களத்தில் இறங்கக்கூடாது. வெற்றியோ தோல்வியோ களத்தில் இறங்கி பார்த்தணும், மக்களோட மக்களாக நிற்கணும். அதுதான் எங்களுடைய வெற்றியே அதுதான். இத்தனை தோல்விகளை தாங்கியும் நாங்கள் களத்தில் நிற்கிறோம். எங்களுக்கு வந்து வெற்றியோ தோல்வியோ நாங்கள் மக்களோட நிற்போம், எந்த தேர்தலாக இருந்தாலும் நாங்கள் எதிர்கொள்வோம் அப்படின்ட்டு நிற்கிறது தான் நாம் தமிழர் கட்சியோட பலமே. இப்போ நான் 50 ஆண்டு கால கட்சி இந்த அதிமுக நிக்கலாம். இவங்க ஏன் ஒதுங்கினாங்கன்னு தெரியல. நின்று பார்க்கலாம். அது டஃப் தான் இருக்கும். ஆளுங்கட்சி ஜெயிக்கிறதுக்கு எல்லா வழிவகைகளும் செய்யும். ஆள், அம்பு, படை, சேனை, பணம், பெட்டி எல்லாமே இருக்கும். இருந்தாலும் களத்துல நின்னோம் நீங்க அப்படின்றது நீங்க இருக்கணும். நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு 9 அமைச்சர்கள் போய் அங்க வேலை பாக்குறாங்க அப்படின்னு. இல்ல இப்போ இப்போ 9 அமைச்சர்கள் நியமிச்சிருக்காங்க. ம். மொத்த அமைச்சரும் வேலை பார்ப்பாங்க. இல்ல அது மொத்த அது இயற்கை சட்டமன்ற தானே. ஒரு மொத்த இல்ல, இல்ல, ஒரு அமைச்சரும் வேலை வெற்றிக்கு பார்ப்பாங்க. ஒரு வெற்றிக்கு அது தேவை. ஆ, இப்போ நீங்களே போவீங்கல்ல, இப்போ நீங்க மொத்தம் 40 தொகுதிக்கும் எல்லாரும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணீங்க. இப்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எல்லாரும் அங்க போய் நீங்களும் பிரச்சாரம் பண்ணுவீங்க, பிரச்சாரத்துக்கு வருவோம் போவீங்கல்ல. வருவோம். அது மாதிரி தானே அவங்களும். பொன்முடியும் நானும் ஒண்ணா? ம். பொன்முடியும் நானும் ஒண்ணா? பொன்முடியை விட நம்ம நாளைக்கு மேல வரலாம், அது வேற. இன்றைய காலகட்டத்துல அவருடைய செல்வாக்கு என்ன, அவருடைய பணபலம் என்ன? செல்வாக்குன்றது மனித செல்வாக்கு விட்டுருங்க, பணபலம்னா பொன்முடியிடம் பணபலம் ஒரு 1000 கோடிக்கு சொந்தக்காரராகிறவர் பணப்பெட்டியோட வந்து களத்துல இறங்குவாரு. நாங்க என்ன தேநீர் குடி கூட அடுத்தவங்களை நம்பி போய் களத்துல இறங்குவோம். இருந்தாலும் மக்களுக்காக இறங்குறோம். இத பணப்பெட்டி இந்த பரிவாரங்களை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. நீங்களா நாங்களான்னு பாத்துறோம்னு தான் களத்துல இறங்குறோம். நான் புதன்கிழமை வந்து அநேகமா வேட்புமனு தாக்கல் பண்ணிடுவோம். ம். அன்னையில இருந்து அது நாங்க விக்கிரவாண்டி தேர்தல் களத்துல ஏன்னா தான் இருக்கோம். பாமக அங்க வேட்பாளர் நிறுத்திருக்காங்க. அந்த இடத்துல வன்னியர் கொஞ்சம் பெல்ட் அதிகம் அப்படின்றதுனால அந்த இடத்துல பாமக இல்ல அது எங்களுக்கு பாமக வந்து பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்ததுனால அவங்களுக்கு ஒரு பின்னடைவு இருக்கு. அந்த வன்னியர் சமூக மக்கள் மத்தியிலேயே இவங்க வந்து பாஜக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தானே சௌமியா அவங்களே தோத்தாங்க இந்த தருமபுரியில. ஆமா. என்ன முயற்சிகள் செய்து அவங்க களத்துல நின்னாங்க. சௌமியாவை எப்படியாவது வெற்றி பெற்று வச்சிடணும் அப்படின்றதுக்காக எல்லா முயற்சிகளும் பண்ணாங்க. அப்ப அது தோத்து போச்சு இல்ல. அதே மாதிரி பலவீனங்கள் வன்னியர் மக்கள் மத்தியிலேயே வந்து இவர்கள் பணப்பேட்டிக்காக எங்க வேணாலும் மாறுறாங்க. கொள்கை கோட்பாடு இல்ல. இந்த இந்த தேர்தல்லையே உங்களுக்கு தெரியும். ஐயா மருத்துவர் ஐயா வந்து ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தினாரு. ஐயா அண்ணன் அன்புமணி அண்ணா வந்து ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இவங்களே 2 பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துறது அது சந்தர்ப்பவாதம் இல்ல அது. அப்போ ஒரு கொள்கை அப்படி நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியை தான் ஆதரிக்கிறீங்க, அவங்க கொள்கை கோட்பாடுகள் நீங்க ஏத்துக்கிறீங்கன்னா இல்ல வெளிப்படையா அறிவிச்சிட்டு போங்க. அவங்களும் இணைந்து தானே இருக்காங்க. மோடி அவர்கள் சிறந்த ஆட்சி தராருன்னு சொன்னாங்க. அதுதான் அது. மருத்துவர் ராமதாஸ் அவர்களே மேல இருந்தாங்க. போன தேர்தல் என்ன சொன்னீங்க? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து என்ன நீங்க மதிப்பெண் போடுவீங்கன்னா சுழியத்துக்கு கீழே எதுவும் மதிப்பு இல்ல, சுழியத்துக்கு கீழே தான் நான் மதிப்பெண் போட முடியும், சுழியத்துக்கு கீழே மதிப்பெண்ணே இல்ல அப்படின்றத சொன்னாங்க. அதுல உறுதிப்பாட்டோட இருக்கணும்ல. அப்போ தேர்தல் நிலைப்பாட்டை மாத்தக்கூடாது இல்ல. ஒரு ஒரு கொள்கை சரி சரியான ஒரு நீங்க அவங்க 2 பேரும் இணைஞ்சு ஒரு 18% வாக்கு வாங்கியிருக்காங்க பாரதிய ஜனதா கூட்டணியில இருந்து நாடாளுமன்ற தேர்தல்ல. இருக்கட்டுங்க. 18% கூட்டணி யார் வாங்கியிருக்கா? கூட்டணி தானே வாங்கியிருக்காங்க. ஆமா. உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வாக்கு வங்கியே வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 5.5லேருந்து 6. ம். 5 அவங்களுக்கு இந்த மாநில கட்சியோட அங்கீகாரம் இல்ல. இல்ல. அங்கீகாரம் இல்ல. இருந்தாலும் அவங்களுடைய வாக்கு வங்கி வந்து 5%லேருந்து 6% வரைக்கும் அவங்களோட வாக்கு வங்கி. போன 2021 தேர்தலில் உங்களுக்கு டிடிவி தினகரனுக்கு 2.5 விழுக்காடு வந்தது. அவருக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு. ஓபிஎஸ்க்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அவர் ஏசி சண்முகத்துக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு. தேவநாதனுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு. எல்லாருமே இவர் ஐயா ஐஜேகே அவங்களுக்குன்ட்டு ஒரு அவங்க சமூகம் சார்ந்த ஒரு வாக்கு வங்கி. இதை எல்லாத்தையும் கூட்டி குழம்பு வச்சுட்டு இது எங்களுக்கு 18% எப்படி இண்டிவிஜுவலா தனிப்பட்ட முறையில் 11% வளர்ந்துருக்குன்றாங்களே.
தனிப்பட்டவா? ஒண்ணு தனிப்பட்ட வாக்கு வரலைங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 4ல இருந்து 5% தான். ஆனா அவங்க 3% தான் அவங்களுக்கு. இந்த தேர்தல்ல வந்து 4% உயர்ந்திருக்கலாம். 11% அவங்க சொல்றது? இல்லையே. நீங்க அவங்க நிக்கிற ஒவ்வொரு தொகுதியில அவங்க பாட்டாளி மக்களுக்கு அந்த பாரதிய ஜனதா கட்சி மட்டும் நின்னது இல்லைங்களா? அந்த தொகுதியில உள்ள வாக்கு மட்டும் அது எங்களுடைய இண்டிவிஜுவல் வாக்குன்றாங்க. அது எப்படி இண்டிவிஜுவல் வாக்காகும்? அந்த தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க இருக்காங்களா இல்லையா? ம். அந்த தொகுதியில ஏசி சண்முகத்துக்கு ஆதரவாளர் இருக்காங்களா இல்லையா? அந்த தொகுதியில ஜான் நீங்க பாண்டியனுக்கு நீங்க அப்படி ஆதரவாளர் இருக்காங்களா பார்த்தீங்கன்னா, இல்லையா? நீங்க கோயம்புத்தூர்ல அவங்க 2வது இடம். அந்த இடத்துல அதிமுக தான் ஒரு வலுவா இருந்த இடம் அது சரி. கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் பொறுத்தவரைக்கும் 2வது இடம் அவங்க வாங்கியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து நீங்க பாரிவேந்தர் நீங்க சொல்ற இவங்க யாருமே அந்த இடத்துல வந்து அந்த பெல்ட்ல பெரிய ஆள் கிடையாது. இல்ல. பெரிய ஆள் இல்லன்றதில்ல. ஒரு சமூகத்துக்கு அங்க ஏசி சண்முகத்துக்குலாம் இல்ல அங்க கோயம்புத்தூருக்கு பாமகக்கு அங்க பெரிய ஒரு செல்வாக்கு கிடையாது. பாமகக்கு செல்வாக்கு அங்க வந்து ஏசி சண்முகத்துக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. ம். அங்க அந்த செங்குந்த முதலியார் மத்தியில வந்து அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. இல்ல அவர் வேலூர் அந்த சைடு தானே அவங்க. இல்ல இங்கேயும் அங்கேயும் இருக்கு. கோயம்புத்தூர்லயும் இருக்கு. கோயம்புத்தூர்ல செங்குந்தர் முதலியார்லாம் கொஞ்சம் வலுவா இருக்கிற கூடியவங்க. இது எல்லாத்தையும் கூட்டி தான் அவங்க பண்றாங்க. இருந்தாலும் அவரை எப்படியாவது வெல்ல வச்சிரணும்னு அவங்க செய்த முயற்சி என்ன? அவங்க செலவழித்த பணம் என்ன? பணம் மனசாட்சியோட அவர் ராமர் கோயில் கட்டிக்கிறார் இல்லையா? அவங்க மோடி மேலயும் ராமர் மேலயும் ஆணையிட்டு சொல்ல சொல்லுங்க அண்ணாமலைய. நான் ஓட்டுக்கு பணமே குடுக்கலன்னு சொல்ல சொல்லுங்க. அவர் சொல்றாரு திமுக தான் பணம் கொடுத்தது. நாங்க எங்கிட்ட பணம் இல்லாம நாங்களே பணம் இல்லாமல் இந்த வாக்கு வாங்கினது பெரிய பணம் விஷயம். பணம் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க போய் பணம் குடுத்துட்டு, பணத்த பிடிக்க வரும்போது, அந்த கவரெல்லாம் அங்கே போட்டுட்டு ஓடுனாங்களா ஆனா இல்லையா? ஆனா உங்கள பாராட்டி இருக்காரு. அது நீங்க ஒத்துக்கிறீங்களா? அதுக்கு நாங்க நாம் தமிழர் உண்மைய சொல்லி தானே வாக்குகளை ஆகணும். பாராட்டுறாரு. உண்மைய சொல்லி தானே ஆகணும். இப்ப இந்த தேர்தல பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு வந்து இது எங்களுடைய வாக்கு அப்படின்ற சொல்ற தகுதி யாருக்கு இருக்குன்னா, அண்ணன் செந்தமிழ் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தான் இருக்கு. இது எங்களுடைய வாக்கு. இந்த 8.19% வாக்கு வந்து எங்களுடைய வாக்கு. இத இப்படி சொல்லக்கூடிய இது யாருக்குமே இல்ல. எல்லாருமே கூட்டணியில தான் நின்னாங்க. அவர் ஐயா அ எடப்பாடியாரும் கூட்டணி தான் நின்னாரு. தேமுதிகவும், அப்புறம் எஸ்டிபிஐ கூட்டணி சேர்த்துட்டு அவர் ஒரு 3 கட்சி ஆமா கூட்டணி நின்னாங்க. அதிமுகவோட எஸ்டிபிஐ எல்லாம் நின்னாங்க. 3 கட்சி கூட்டணி. இந்த பக்கம் இவங்களும் பாட்டாளி மக்கள் கட்சி, ஏசி சண்முகம், ஐஜேகே இவங்க ஒரு கூட்டணி அமைச்சு தான் நின்னாங்க. அ அதுக்கு உங்களுக்கு சொல்லவே வேணாம் திமுகவுக்கு 20 கட்சி கூட்டணி அது. 20 கட்சியோட நின்னுட்டு நாங்க ஜெயிச்சுட்டோம். பலம் வாய்ந்த 40 கூட்டணின்னு சொல்றாங்க. பலம் வாய்ந்த கூட்டணி இல்ல. எல்லாம் தொங்குது சார். யாருக்கும் கொள்கை இல்ல, கோட்பாடு இல்ல, ஒண்ணும் இல்ல. 2 சீட்டு இல்லையா? கொஞ்சம் நோட்டு பார்த்து அவங்க குடுங்க. உங்கள என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போவாவது புரிஞ்சிருக்கா நாம் தமிழருக்கும், அவர் சீமான் அவர்களுக்கும் தனித்து நின்னா வெல்ல முடியாதுன்னு அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. தனித்து நாங்க வந்து தனித்தே நிக்கணும்ன்றது எங்களோட கோட்பாடு இல்ல. கூட்டணி சேர்றது ஆனால் யாரோடு சேரணும்ன்றது தான் எங்களுக்கு கேள்வியா இருக்கு. இதலும் ஊழலை ஒழிக்க வேண்டும், லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும், கனிம வளங்கள் கொள்ளையை தடுக்க வேண்டும், அராஜகத்தை அழிக்க வேண்டும். இதையெல்லாம் சொல்ல போற விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கான முயற்சிகள் உங்களுக்கு அது நடந்துச்சா? முயற்சி நடக்கலாம். அது அண்ணன் முடிவு எடுக்க வேண்டியது. கட்சியும் அண்ணனும் முடிவு எடுக்க வேண்டியது. நாளைக்கு பேச்சுவார்த்தை நடத்தி விஜயோட கூட்டணியை வச்சு தேர்தலை சந்திக்கலாம். நாங்க கூட்டணியே வேணாம். எங்களுடைய நிலைப்பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்களோடு வருபவர்களோட கூட்டணி என்று அண்ணா இல்ல எப்பயோ நீங்க சொல்லிடுறாரு. நீங்க இன்னொரு திரைப்படத்துல சார்ந்தவர் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்ற நீங்க திருப்பி விஜயோட சேர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய பின்ன என்ன நினைப்பாங்க? இல்ல திரைப்படத்துல சேர்ந்தவங்க வரக்கூடாது. ஜனநாயக நாட்டுல எந்த துறையிலிருந்து யார் வேணும்னாலும் நீங்க வந்து தேர்தலுக்கு வரலாம், அரசியலுக்கு வரலாம்ன்றது. ஆனால் இங்க உள்ள மக்கள் பிரச்சனைகள நீங்க எதுல தலையிட்டீங்க, எதுல ஈடுபட்டீங்கன்றது தான் எங்களோட கேள்வி. யாருமே இல்ல நான் வந்தா நேரடியா முதலமைச்சரா தான் வருவேன். அதுக்கப்புறம் இல்ல அப்ப மக்கள் விஜய் எப்படித்தானே வர்றாரு. அவரோட நீங்க எப்படி கூட்டணி வைப்பீங்க? இல்லையே விஜய் வந்து ஏற்கனவே அவங்க வந்து ஒரு 2 ஒரு 5, 6 ஆண்டுகளுக்கு மேல அந்த ரசிகர் மன்றம் சார்பா பல நலத்திட்ட உதவிகள தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தானே வராங்க. உள்ளாட்சி தேர்தல் கூட தனியா தனியா நின்னாங்க. நின்னாங்க. இது ஒரு நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் வராங்க. சமூக தளத்துல நிக்கிறாங்கல்ல அவங்க. சமூக தளத்திலே நிக்காம நான் எடுத்த உடனே முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றத நம்மளால ஏத்துக்க முடியல. அதுவும் வந்து இங்க வந்தீங்களா நடிங்க நல்லா இருங்க. நாங்க ஆள்றோம். இவருக்கு அத விஜய பொறுத்தவரைக்கும் அவர் தமிழன் என்பதுல மாற்று கருத்து இல்ல. இந்த மண்ணின் மைந்தரு. இன்னைக்கு நடிச்சு வர்றாரு. நடிப்புக்கு ஓய்வு குடுத்துட்டு நான் அரசியலுக்கு வரப்போறேன். வரட்டும். கொள்கைகளை சொல்லட்டும், கோட்பாடுகளை சொல்லட்டும். மக்கள் ஏத்து வாக்களிச்சா அவர் முதலமைச்சர் ஆகட்டும். எங்களுக்கு ஒண்ணும் மாற்று கருத்து இல்லையே அதுல. மக்கள் அவரை ஏத்துக்கணும். மக்களுக்கு ஏற்றுக்கொள்கின்றபடி அவர் கொள்கைகளை இல்ல வகுக்கணும். உங்க 2 கொள்கைகள் சரிசமமா இருக்கா? ஒரே மாதிரி இல்ல அவர் இன்னும் இருக்கா? கொள்கையே சொல்லல. சரிசமமா இருக்குதுன்றத விட, விஜய் வந்து தன்னுடைய நிலைப்பாடு என்ன, அரசியல் நிலைப்பாடு என்ன, எல்லாரும் கொள்கை என்ன என்ன சொல்றாங்க, இவரும் பிஜேபி எதிர்க்கிறாரு, அவரும் பிஜேபி எதிர்க்கிறாரு. இவரும் திராவிடத்தை எதிர்க்கிறாரு, அவரும் சரி, திராவிடத்தை நீங்க எதிர்க்கிறாரு. திராவிடத்தை எதிர்க்கிறோம், பிஜேபி எதிர்க்கிறோம். இது கொள்கை இல்ல. இது செயல் வழிபாடு. கொள்கை என்பது என்ன? நீங்க வந்து இங்க வந்து அ க தன்னாட்சி அமைக்க போறீங்களா?
இல்லை சோசியலிச ஆட்சி அமைக்க போறீங்களா, சோசியலிச குடியரசு அமைக்க போறீங்களா, உங்களுடைய நிலைப்பாடு தான் என்ன? நாங்கள் சொல்ற நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு இலக்கு ஒன்று தான், இனத்தின் விடுதலை என்றோம். இந்த இந்த இனத்துக்கான ஒரு விடுதலை, இங்க ஒரு மாநில தன்னாட்சி வேணும் அப்படின்றோம். தன்னாட்சி கொள்கையில அவருடைய நிலைப்பாடு என்னன்னு அவர் இன்னும் சொல்லலை. நாங்க சொல்றோம் தன்னாட்சி தான். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி என்ற இதுதான். இந்த மத்திய மாநிலத்தில் சுயாட்சி சுயாட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, திராவிட இயக்க கொள்கை அதுதான். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் திராவிட தேசம் அமைப்புன்னு அண்ணா தொடங்கினாங்க, திராவிட தேசம் அமைப்புனாங்க. அப்புறம் அது வந்து விட்டுட்டாங்க. திருப்பி வந்து மாநில தன்னாட்சின்னு வந்தாங்க, மாநில சுயாட்சின்னு வந்தாங்க. அதுக்கும் அவங்க எந்த காயும் அசைக்கல. அந்த மாநில சுயாட்சியை நோக்கி அவங்க அரசியலை கொண்டு செல்லலை. இப்போ நாங்கள் அதை நோக்கி தான் கொண்டு சொல்றோம். மாநில தன்னாட்சி என்பதை நாங்கள் உறுதியாக்குவோம். இந்த நிலைப்பாடுகள்லாம் மத்தியில் கூட்டாட்சி. மத்தியில் கூட்டாட்சி. அந்த மத்தியில் இருக்கக்கூடிய அணியில் பங்கு பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா எதிர்காலத்தில் பங்கு பெறுது? ஏன்னா நீங்க ரெண்டு பேர் தான் அங்க உங்களுக்கு பிரதானமா இருக்கிறது. ஒண்ணு பாரதிய ஜனதா கட்சி, இன்னொன்னு இல்ல, காங்கிரஸ். அது கூட மாறல. எதுவும் எந்த ஒரு தத்துவமும் நிலையானது இல்லைங்க. காங்கிரஸ் என்பது 100 ஆண்டு கட்சி. 125 ஆண்டுகளுக்கு மேல காங்கிரஸ் தொடங்கியாச்சு. அவங்க தத்துவ நிலைப்பாடுகள் தோத்து போச்சு. இன்னைக்கு காங்கிரஸ் வந்து பல மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி மேல ஏறி வந்துச்சு. இதுவும் நிரந்தரமா இருக்கும்லாம் சொல்ல முடியாது. நாளைக்கு அந்த தத்துவமும் பொய்த்து போகலாம், வேற ஒரு புதிய தத்துவம் உருவாக்கி வரலாம். மாநில கட்சிகள் தங்களை உணர ஆரம்பிச்சுட்டாங்கனாக்கா இன்னும் எந்த மாநில கட்சியும் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களுடைய நிலைப்பாடு மத்தியில் என்ன அப்படிங்கிறது தான் உங்களை போன்ற தமிழ் தேசியம் பேசுறவங்க பலர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது நீங்க அரசியல் கட்சியா இருக்கீங்க, இயக்கமா வைத்திருக்கிற பல பேர், சுபவீர பாண்டியன் போன்றவர்கள், யார் பேரே சொல்றேனே, அவங்கெல்லாம் வந்து தேர்தல் காந்தி போன்றவங்க தேர்தல் காலத்துக்கே வரல, தேர்தலை சந்திக்கல. தேர்தல் ஆனா விமர்சனம் உங்க மேல அதிகமா விமர்சனம் வைப்பாங்க. காய்க்கிற மரம் தான் கல்லடி போடும். எங்களை வந்து எங்க மேல விமர்சனம், நாங்க வந்துடக்கூடாது, ஏதோ சாதாரணமா நினைச்சோம். சீமான் எங்க வரலாம், அரசியல வெல்ல போறாருன்னு நினைச்சோம். ஒன்றும் இல்லை. ஒரு சொந்த திறமையை கொண்டு நாம் தமிழ் கட்சி 8% வாக்கை வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மலர்ந்துருச்சு. இந்த அளவுக்கு வரும்னு யாரும் எதிர்பார்க்கல. இப்போ வந்து எல்லோருக்கும் நாம் தமிழ் கட்சி மேல அந்த அச்சம் வந்து இவங்க வென்றுடுவாங்க அப்படின்ற பயம் வந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னாக்கா நாம் தமிழர் கட்சிக்காரர்களை சாதாரணமாக நினைத்து விடக்கூடாதுன்னு சிதம்பரம் சொல்றாரு, அந்தாண்ட செல்வ பெருந்தகை சொல்றாரு, இந்தாண்ட சுவை எந்திரிக்கும் போதெல்லாம் நாம் தமிழர் கட்சி புலம்புறாரு. அப்போ ஒரு புலம்பலை நாங்க உருவாக்கி விட்டோம். அண்ணா சென்ற முறை அண்ணா திருமாவளவன் சொன்னார், தனிச்சு நின்று ஒன்றும் புடுங்க முடியாது எல்லாம் பேசினாரு. அந்த மேடை அந்த வார்த்தை பேசியிருக்க கூடாது அப்படிலாம் பேசினாரு. இப்ப எல்லோருமே நாம் தமிழர் கட்சியை நோக்கி தான் பாக்குறாங்க. எல்லோருடைய பார்வையும் அங்கதான் இருக்கு. நாங்க உறுதியா வெல்லுவோன்றதுல மாற்றுக்கிறது. அமைப்பு ரீதியா பலம் வந்துருச்சா? வந்துருமே அமைப்பு ரீதியா. இப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் மிகப்பெரிய பலமே அவங்களுக்கு பூத் கமிட்டி வரைக்கும் அவங்களுடைய பலம். இல்ல, நாங்க அதை நோக்கி தான் பயணிக்கிறோம். போன தடவை அண்ணன் வந்து தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுசும் சுற்றுப்பயணம் பண்ணி அந்த தேர்தல் அந்த வாக்குச்சாவடி முகவர்களை நியமிக்கிறதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்தாரு. இப்போ இந்த 2 ஆண்டுகள் இருக்கு, இதுக்குள்ள நாங்க நிறைவடைஞ்சிருவோம், அந்த இலக்கை தொட்டுடுவோம் எல்லா வாக்குச்சாவடிகளுக்கும். உங்களுக்கு ஒன்னே ஒன்று தான் தெரியும், இப்போ தமிழகத்தில் உள்ள அத்தனை வாக்குச்சாவடிகளும் எங்களுக்கு வாக்கு இருக்கு. ஒரு இடத்துல கூட சுழியம் அப்படின்ற இந்த வாக்குச்சாவடியில அவங்களுக்கு வாக்கு இல்லை அப்படின்ற நிலைமை இல்லை. அதனால எல்லா இடத்துலயும் நாங்க பரவிட்டோம். அப்போ அதனால வந்து எங்களுக்கு வெற்றி வந்து 2026 ரொம்ப இலகுவாகும். இல்ல, அதுலதான் ஒரு கேள்வி என்னன்னா, நாம் தமிழர் கட்சியும் அவர் சீமான் அவர்கள் பொறுத்த வரைக்கும் இளைஞர்களை மிகப்பெரிய கவர்கிறார்கள் தான் வெளில சொல்றாங்க. இந்த விஜய் அவர்கள் வந்தா இந்த இளைஞர்கள் கொஞ்சம் மாறிடுவாங்களா? இல்ல, மாறுது. எங்க இளைஞர்கள் வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நாங்க தொடக்கத்துல இருந்து அண்ணன் கொள்கை கோட்பாடுகளை சொல்லி தான் வளர்க்கிறார். எல்லாத்திலையும் நம்ம என்ன பண்ண போறோம், கொள்கை கோட்பாடு. அப்ப கொள்கையோடு உள்ள வரவன் வந்து மாறி போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் வந்து விஜய் வந்து ரசிகர்கள் எல்லாருமே அவருடைய ரசிகர்கள், அவர் நடிப்பை பார்த்து கைத்தட்டக்கூடியவர்கள். அவங்க வந்து அந்த தம்பிகளை கொள்கை வழிப்படுத்தணும். நிறைய பயிற்சி வகுப்புகளை நடத்தி கொள்கையை சொல்லி முதல்ல அவங்க வந்து கட்சிக்கு தன் கொள்கை நிலைப்பாடுகளை வகுக்கணும். இல்ல, அவருடைய விஜய் அந்த வெற்றி கழகம் இருக்கு இல்லையா, அது வந்து நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வங்கிகளை பாதிக்காம இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எங்களை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது அந்த வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதுதான் திரும்ப திரும்ப சொல்றோமே. இப்போ அண்ணா வந்து அரசியல் நிலைப்பாடுகளை ஒவ்வொரு மேடையிலும் எடுத்து வைக்கிறார். அப்போ அவர் எடுத்து வைக்கின்ற அந்த நிலைப்பாடுகள் சரியா தானே இருக்கு.
அப்படின்னு மக்கள் மத்தியிலும் அந்த பேச்சு வந்துருச்சு. இப்ப எல்லாருமே அண்ணனை வந்து உற்று பார்க்க ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் கொள்கைகளை உள்வாங்கி கொண்டுதான் உள்ள கட்சிக்குள்ள தம்பி வராங்க. ஏதோ கட்சிக்கு வந்தோம் இங்க ஒரு பதவி கிடைக்கும் அப்படின்ற வரவங்க வந்து ரொம்ப விழுக்காட்டு அளவு அங்க ஒண்ணும் இங்க ஒண்ணுமே இருக்குமே தவிர விழுக்காட்டு அளவுல அது ரொம்ப குறைவு. அதனால வந்து எங்களுக்கு இந்த விஜய் கட்சி தொடங்கிட்டாரு இங்க இருந்து சில பேர் அங்க போயிடுவாங்க அப்படின்ற அந்த பயம் அச்சம் எங்களுக்கு ஒரு அணு அளவு கூட கிடையாது. ஒரு விழுக்காடு கூட அந்த அச்சம் எங்களுக்கு கிடையாது. இப்ப நீங்க சட்டமன்ற தேர்தலுக்கான தயார் நிலையில ஆரம்பிச்சிட்டீங்க இல்லையா? அதுக்கு இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே ஆரம்பிச்சிட்டோம். 2026க்கான வேலையை ஆரம்பிச்சிட்டோம். இது இடையில வந்திருக்கிறது இந்த விக்கிரவாண்டி தேர்தல். அதையும் சந்திக்க போறோம் இப்போ. அதுக்கப்புறம் 2026 தான் எங்களுடைய இலக்கு. ஏன்னா அதிமுகவும் நிக்காதனால அந்த வாக்குகள் ஃபுல்லா பாரதிய ஜனதா கட்சி சார்புக்கு போகும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அது பாரதிய ஜனதா கட்சிக்கு போகுமா? பாரதிய ஜனதா பாட்டாளி மக்கள் கட்சி. பாரதிய ஜனதா கூட்டணியில இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்க வந்து அதான் ஒரு சமூகம் சார்ந்து இருக்குள்ள முழுசா உங்களுக்கு 100 விழுக்காடு அங்க போயிடும்லாம் நம்ம நம்ப முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போயிடும். அவங்க வந்து தங்களுடைய சமூகம்ல நாங்க பொதுவான கட்சி அப்படின்ற நிலைப்பாட்டுக்கு அவங்க வரவே இல்லை. திரும்ப திரும்ப போய் 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 அந்த சமூகத்துக்குள்ளே நிக்கிறாங்க. அதனால வந்து அது பெருசா 100 விழுக்காடு அதிமுக வாக்கு வந்து 100 விழுக்காடு அவங்களுக்கு போகும் அப்படின்லாம் உறுதியா சொல்ல முடியாது. அதே மாதிரி கட்சி கூட்டணி வைத்தாலும் கூட அதிமுக வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி வைத்தாலும் கூட சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய தமிழர்கள் அதிமுகவிலையும் இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு செலுத்துவாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. கண்டிப்பா செலுத்த முடியாது. ஏன்னா நீங்க இப்ப இந்த தேர்தலை பார்க்க போனீங்கன்னா அதிமுகவோட வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. இல்ல ஒட்டு மொத்தத்துல ஒரு 2 விழுக்காடு வாக்கு ஏறி இருக்குன்னு தான் அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க. ஆனா அதை பாத்தீங்கன்னா இப்ப 29% 30 கிட்ட ஏதோ 2 பேரும் மாத்தி மாத்தி சொல்றாங்க. வாக்கு விழுக்காடு வந்து 2 விழுக்காடு வாக்கு ஏறி இருக்குன்னு சொல்றாங்க, இறங்கி இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இல்ல அதிமுகவோட வாக்குகள் பிஜேபிக்கு போச்சான்ற ஒரு கேள்வி. திமுகவுக்கு குறைஞ்சிருக்குன்றாங்க. அப்ப திமுக வந்து போன தரம் இதை விட கூடுதல் இடங்கள்ல போட்டியிட்டது. அதனால அந்த வாக்கு விகிதம் இந்த தரம் வந்து சிதம்பரத்துல இது விழுப்புரத்துல வந்து ரவிக்குமார் போன முறை வந்து உதயசூரியன் சின்னத்துல நின்னாரு. ஈரோட்ல வந்து அண்ணன் கணேசமூர்த்தி வந்து உதயசூரியன் சின்னத்துல நின்னாரு. இப்போ வந்து மதிமுக கூட தனி சின்னத்துல நின்னுக்கு தீப்பெட்டி சின்னத்துல நின்று இருக்கு. அதனால எங்களுக்கு குறைஞ்ச மாதிரி தெரியுதே தவிர எங்களுக்கு குறையலன்ட்டு அவங்க ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இவர்கள் வாக்கு வங்கி ஏறிக்கிறாங்க. இதுல வந்து எடப்பாடி கட்சியினுடைய ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தணும். இல்லைனாக்கா 2026 அவருக்கு ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. நாங்க உறுதியா இருக்கிறோம். களமாடி நாங்கள் தான் வெல்ல போறோம், ஆட்சி அமைக்க போறோம்ன்ற அளவுல கூட நாங்க உறுதியா இருக்கோம். எதுவும் இல்லைன்றீங்க. இழப்பதற்கு எதுவும் இல்லை. நாங்க வந்து ஏறிக்கிட்டே தானே வரோம். நாங்க வந்து ஈரோடு தேர்தலில் கூட பெரிய இழப்புலாம் எங்களுக்கு கிடையாது. அவ்வளோ வேலை செஞ்சாங்க. நீங்க களத்துல வந்து பார்த்து இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ வேலை செஞ்சாங்க. நீங்க உங்க மேல கூட ஒரு தாக்குதல் அடிபட்டது ஈரோடு தேர்தல். அது இப்போ அதான் விக்கிரவாண்டி தேர்தலுக்கு ஹெல்மெட்டோட போலான்னு ஹெல்மெட்டோட போலான்னு இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பாக விக்கிரவாண்டி தேர்தல் நடைபெறட்டும். அந்த பரப்புரையை நடக்கட்டும். நடுவில் சந்திப்போம்.